இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஊழலாக இருக்கலாம், குற்றங்களாக இருக்கலாம், இவை அனைத்தும் அரசாங்கத்துக்கோ அல்லது அரசாங்கத்தின் புலனாய்வு செய்கின்ற அமைப்புகளுக்கு, அதாவது சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுகின்ற சட்ட ரீதியிலான அமைப்புகளுக்கு தெரியாமல் இடம்பெறுவது கிடையாது. அப்படி இடம்பெற்றிருந்தால் ஏன் ஆட்சி மாறுகின்ற பொழுது அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது? ஆகவே சட்டத்தை அமுலாக்கின்ற அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்கின்றன சட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடிய அதிகாரம் மிக்க அமைப்புகள் ஏதோ ஒரு வகையில் அரசியல் அதிகாரத்தினூடாக கட்டுப்படுத்தப்பட்டு ஆட்சி இடம்பெறுகின்றது. அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது இந்த தகவல்கள், இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றது போன்ற விடயங்கள் வெளிவருகின்ற பொழுது மீண்டும் புலனாய்வு நடவடிக்கைகள், சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய அதனை விசாரணை மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மாற்றத்தினால் இடம்பெறுகின்ற விடயம். உண்மையில் அந்த அமைப்புகள் அந்த விசாரணைகளை முன்னெடுப்பது கிடையாது. மீண்டும் ஒரு அரசாங்கம் மாற்றம் வருகின்ற பொழுது இந்த விசாரணைகளை முன்னெடுத்த முக்கியமான அதிகாரிகள் அந்த பதவியில் இருந்து விலத்தப்படுவார்கள், அந்த பதவிகளில் இருந்து மாற்றப்படுவார்கள். ஆகவே அதற்கு கீழ் உள்ள அதிகாரிகளுக்கு இயல்பாகவே தெரியும் என்ன காரணத்திற்காக எங்களுக்கு முதல் இருந்த அதிகாரி மாற்றப்பட்டார். ஆகவே அந்த விசாரணைகள் அதே நோக்கத்துடன் அதே தூரம் பயணிப்பதனை அரசாங்கம் விரும்பவில்லை. ஆகவே மீண்டும் அந்த ஃபைல்களை நீங்கள் போடுங்கள், மீண்டும் பழைய ஆட்சி வருகின்ற பொழுதுதான் அதனை விசாரிக்க முடியும் என்று. ஆகவே இந்த விசாரணை அரசியலும் இந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய நடைமுறைப்படுத்த வேண்டிய தரப்புக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கும். இது சாதாரணமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இது போலீஸ் தரப்போ அல்லது புலனாய்வு செய்கின்ற சிஐடியினரோ FCID போன்ற அமைப்புகள் சுயாதீன அமைப்புகள் மட்டுமல்ல, இதே சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்குரிய காரணமே யார் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அவர்கள் நேரடியாக இவர்களை கட்டுப்படுத்தவோ அல்லது இவர்கள் தங்களுடைய கடமையை செய்யாமல் தடுப்பதற்கோ அரசியலமைப்பு ரீதியில் அதிகாரம் கிடையாது என்பதனால் தான் சுயாதீன அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்றது.